தமது கட்சி கூட்டணி அமைக்க முற்படுவதாக பத்திரிகைகள் வெளியான செய்திகள் உண்மைக்கு முரணானது என ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். மீர்கம பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு மீரிகம பசியாலையில் நடைபெற்றது. அவரோடு இணைவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதாக இன்று பத்திரிகை ஒன்றில் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இது கபடத்தனமான சூழ்ச்சியாகும். எதிர்கட்சியிலும் அரசாங்கத்திலும் உள்ள நாட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியாத அல்லது அணி சேர்வதற்கு அஞ்சும் சிலரே இவ்வாறு வதந்திகளை பரப்புகின்றனர். அவரை மீண்டும் தங்கி வாழும் தேவை எமக்கு கிடையாது. அவருடைய செயற்பாடுகளை கண்டு எங்கள் மனதில் ஏற்பட்ட வேதனையை ஒருபோதும் மறக்க முடியாது. இதனால் தான் எமது புதிய தேர்தல் சின்னமாக தீப்பந்தத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்துள்ளோம். மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த அரசாங்கத்தை விரட்டுவதே எமது நோக்கமாகும். எங்களுடன் மோதுவதற்கு முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். பல்வேறு வர்ணங்களில் அரசியல் கட்சி மற்றும் எதிர்கட்சிகள் காணப்பட்ட போதிலும் எதிர்கட்சி ஒன்றுதான் உள்ளது என்பதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லாத உங்களுக்காக போராடும் ஒரே கட்சி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் தலைமையிலான ஜனநாயக கட்சியாகும். சத்யா பிரதீப திட்டத்தின் ஸ்தாபகரான ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் கலாநிதி ஜெயந்தடி சில்வா இன்று காலை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். நாரகன்பேட்டை பகுதியில் உள்ள பாலர் பாடசாலையொன்றின் கலை நிகழ்வுகள் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஜெயந்தடி சில்வாவின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த பகுதியில் உள்ளவர்கள் உதவி செய்தால் நூற்றுக்கணக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்ள முடியுமான அளவில் திட்டங்களை வகுக்க முடியும். எமக்கு என்று ஒரு நாள் நன்மை இருக்கிறது என்றிருந்தால் அரசியலுக்கு வர தேவையில்லை. முடியாது என்பது உலகில் இல்லை. புறக்கோட்டையில் சில வர்த்தக நிலையங்கள் நேற்று முன்தினம் இரவு தீக்கிரையான சம்பவம் தொடர்பிலான ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கை ஒரு வார காலத்துக்குள் கிடைக்க உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ விளக்கொன்றினால் ஏற்றப்பட்டதா அல்லது மின் ஒழுக்கு காரணமாக ஏற்பட்டதா என்பது தொடர்பில் ஹைட்ரோ கார்பன் பரிசோதனை பின்னரே உறுதியாக கூற முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். புறக்கோட்டை போதிராஜ மாவட்டத்தில் உள்ள தற்காலிக வர்த்தக நிலையங்களில் நேற்று முன்தினம் இரவு 7:30 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. குறித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த 104 வர்த்தக நிலையங்களில் 102 வர்த்தக நிலையங்கள் முழுமையாக தீக்கிரையாகி இருந்தன. இந்த தீ ஏற்பட்டதாக சந்தேகப்படும் 77வது வர்த்தக நிலையத்தின் வியாபாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். அன்று மாலை நான் மின்சாரமின்மையால் விரைவாக வியாபார நிலையத்தை மூட வேண்டியிருந்தது. அதனால் விளக்கை ஏற்றி பின்னர் அதனை அணைத்துவிட்டு சென்றேன். வீட்டிற்கு சென்றதன் பின்னரே வியாபார நிலையம் தீப்பற்றியதை அறிந்தேன். அடுத்த வியாபார நிலையத்திலிருந்து இந்த தகவல் எனக்கு கிடைத்தது. சுமார் 15 லட்சம் பெறுமதியான பொருட்கள் காணப்பட்டன. விளக்கை ஏற்றிவிட்டு பின்னர் அணைத்துவிட்டு சென்றதாக போலீசாருக்கு வாக்குமூலம் கொடுத்துள்ளேன். நேற்று நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தேன். பாதுகாப்பிற்காக கம்பி வலைகள் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கம்பிகள் விரிக்கப்பட்டு காணப்படுகின்றன. நான் புதிய கம்பி வலையை பொருத்தியிருந்தேன். ஆனால் அதில் பெரிய துவாரம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. தீ சம்பவம் ஏற்பட்டதன் பின்னரே நான் அதனை அவதானித்தேன். ඒක මට යා තමයි සල්ලි දුන්නේ මට ගෙනලා පාස් ගන්න කියලා මම ඉතින් ගෙනලා පෑස්සුවා කට්ටිය දාලා නමුත් අලුත් දාලා තිබ්බේ නමුත් කපලා තියෙනවා. ඒ කියන්නේ මොකකින් හරි කපලා කියන අඬුවකින් නෙමෙයි අඬුව මොකෙන් හරි දාලා හැදලා තින දාලා. ඒක මම ඊයේ රස පරිශීලනතුමාටත් පෙන්නුවා. ඒ කියන්නේ ඒ කපලා තියෙන විත්‍ය රස පරිශීලනතුමාට පෙන්නුවා. එතකොට මම මෙතන තාඩුවක් ගාලා තිබ්බේ. රස්නේට තාඩුව බිමට වැටලා තිබ්බේ. එතකොට තමයි මම මේක දැක්කේ මේ මගේ දාලා පළල් වෙලා තියෙන විත්‍ය. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சி மலையாளபுரத்தைச் சேர்ந்த மஞ்சுளா எனும் கர்ப்பிணி தற்காலிக கருத்தடைக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதில் அந்த அம்மா இறந்தது உண்மையாக ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். மற்றது அப்படி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு அம்மாவுக்கு கருத்தடை சாதனம் போடப்பட்டது பிள்ளை. அதுக்குரிய எங்களோட டிபார்ட்மெண்ட் இன்கொயரிஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கு புறம்பாக தாய் சேனையில் மருத்துவர் கிளிநொச்சி அவர்கிட்டையும் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோம். கட்டாயமாக பிள்ளை என்றது இவையல் அம்மா சொன்ன டேட்டாவில்
பிரச்சனை வந்ததா அல்லது இவர்களுடைய சாதாரணமாக ஒரு கருத்தர சாதனத்தை உட்செலுத்தேக்கையோ அல்லது அறிமுகப்படுத்தேக்க செய்ய வேண்டிய அடிப்படை இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்யப்படாமல் இந்த செயற்பாடு நடந்திருந்தால் கட்டாயமாக திணைக்களத்தால் நாங்கள் எடுக்கிற இந்த விசாரணை அடிப்படையில் அவர்களுக்குரிய தண்டனைகள் கட்டாயமாக வழங்கப்படும். அதில் நாங்கள் உறுதியாக. கிளிநொச்சி விஷமடு கண்ணகி நகர் பகுதி இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேச்சல் தரை நில விவசாய நடவடிக்கைகளுக்கு வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகிறது. இன்று காலை 6 மணிக்கு ஆரம்பமான இந்த போராட்டத்தில் திருக்கோவில், ஆலையடிவேம்பு மற்றும் அக்கரைப்பற்று ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களே இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக திருக்கோவில் வட்டமாடு மேச்சல் தரை பகுதியில் கால்நடை வளர்ப்பாளர்கள் இன்று காலை ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது. மேச்சல் தரை நில விவசாய நடவடிக்கைகளுக்கு வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகிறது. இன்று காலை 6 மணிக்கு ஆரம்பமான இந்த போராட்டத்தில் திருக்கோவில், ஆலையடிவேம்பு மற்றும் அக்கரைப்பற்று ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களே இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இதேவேளை இது குறித்து அம்பாறை மாவட்ட வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்கள அதிகாரி ARN முனுசிங்கவிடம் நியூஸ் பஸ் வினவிய போது இந்த பகுதியில் விவசாயம் செய்வதற்கு தகுதியானவர்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனினும் இந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக நிலவி வருவதாகவும் இதுவரை உரிய தேர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி விஷமடு கண்ணகி நகர் பகுதி இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கண்ணகி நகர் பகுதியில் உள்ள மர ஆலை ஒன்றில் நேற்றிரவு குறித்த நபர் மீது தடியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர் தர்மபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட வேளையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். கிளிநொச்சி சிரமந்தனாறு பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான சந்தானம் கிருஷ்ணசாமி என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெறுகின்றது. பதிலுக்கு 281 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 24 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்புக்கு 98 ஓட்டங்களை பெற்றுள்ளது. டெர்பில் நடைபெறும் இந்த போட்டி மழை காரணமாக தாமதமாகவே ஆரம்பமாகியது. இதன் காரணமாக போட்டி 49 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. போட்டி ஆரம்பிக்கும் முன்பு வீரர்கள் அனைவரும் மறைந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய போட்டியில் யுவராஜ் சிங்குக்கும் புவனேஷ் குமார் மற்றும் மோஹித் சர்மா ஆகியோருக்கு பதிலாக அஜிங்கே ரஹானே, இசாந்த் சர்மா மற்றும் உமேஷ் யாதவ் ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்தியா தென்னாப்பிரிக்கா அணியை தொடுப்படுத்தாறுமாறு பணித்தது. இதன் அடிப்படையில் முதலில் தொடுப்பெடுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 49 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்புக்கு 280 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி சார்பில் டீகாக் 106 ஓட்டங்களையும் ஹசீம் அம்லா 100 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.